வணக்கம். விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்? தவேக முதல் தேர்தலாக இந்த தேர்தலில் களம் இறங்கி உள்ளது. யாரோடும் கூட்டணி அமைக்காமல் தனித்து களம் இறங்கி உள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்திருந்தாலும் கூட எடப்பாடி தொகுதியினுடைய தவேக வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து கொண்டு அங்கு அவர் வெளியேறிவிட்டார். எனவே 233 தொகுதிகளில் தவேக போட்டியிடுகிறது. மேலும் அக்கட்சியின் சார்பில் அங்கு யாரும் களம் இறங்காததால் சுயேட்சை வேட்பாளரான பூமிநாதன் என்பவரை தவேக ஆதரித்துள்ளது. மேலும் அவர் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் தொலைக்காட்சி சின்னத்தை ஆதரிக்கும்படியும் தவேக கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் தவேக இந்த தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பலர் கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் இதுவரையிலும் தவேகவிற்கு எத்தனை வாக்கு வங்கி என்பது உறுதியாக தெரியவில்லை. அதே சமயத்தில் தொகுதிக்கு 15லிருந்து 25% வாக்கு வங்கி கண்டிப்பாக தவேகவிற்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. தவேக மிகப்பெரிய வாக்கு வங்கியை பிரித்தால் கூட அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது. 4லிருந்து 5 தொகுதிகளில் வெற்றி பெறலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக தவேக யாருடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கும் என்ற கேள்விதான் இதுவரையிலும் முக்கியமான கேள்வியாக எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த காலங்களை விட இந்த தேர்தலில் தமிழகத்தில் அதிகபட்ச வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. 85.15% வாக்கு வங்கி பதிவாகி இருப்பதன் மூலம் அது ஆளும் கட்சியான திமுகவிற்கு எதிராக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கடந்த காலங்களில் எப்பொழுதெல்லாம் அதிகபட்ச வாக்குப்பதிவு பதிவாகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிராகவே அது மாறியுள்ளது. எனவே விஜயால் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தற்பொழுது எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது. அதனால் கூட வாக்கு வங்கி அதிகரித்திருக்கலாம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். குறிப்பாக பார்க்கும் பொழுது தவேக அதிகபட்சமாக நாம் தமிழர் கட்சியிடமிருந்து வாக்குகளை பிரிக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு 8.5% வாக்கு வங்கி கிடைத்தது. இதில் பாதிக்கு பாதி வாக்குகளை, அதாவது நாம் தமிழர் கட்சியிடமிருந்து 40லிருந்து 50% வாக்குகளை தவேக பிரிப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்ததாக அதிமுக வாக்குகள். விஜய் அவர்கள் குறிப்பாக எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவை தொடர்ந்து புகழ்ந்து பேசி வருகிறார். மேடைகளில் எம்ஜிஆர் பாட்டு பாடி கூட வாக்குகளை சேகரித்து இருக்கிறார். மேலும் அதிமுகவின் தலைமை சரியில்லை, எனவே என்னை ஆதரியுங்கள் என்பது போன்றே அவர் பேசி வருகிறார். மேலும் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பல பேர் தற்பொழுது தவேகவில் இணைந்திருப்பது அதற்கு கூடுதல் பலம் சேர்க்கும் வகையில் இருந்து வருகிறது. எனவே அதிமுகவிலிருந்து விஜய் அவர்கள் 3லிருந்து 4% வாக்குகளை பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய வாக்கு வங்கி இல்லை என்றாலும் கூட இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் 3 மட்டும்தான். அதே சமயத்தில் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது, அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். அடுத்ததாக திமுக. கடந்த தேர்தலில் திமுகவிற்கு 45% வாக்கு வங்கி பதிவாகி இருந்தது. தற்பொழுது அதே அளவு வாக்கு வங்கி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டாலும் கூட திமுகவிடமிருந்து விஜய் அவர்கள் 2லிருந்து 6% வாக்கு வங்கியை பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதே போன்று அதிமுகவிடமிருந்து 4% வாக்கு வங்கியை பிரித்தாலும் திமுகவிடமிருந்து 6% வாக்கு வங்கியை பிரித்தால் கூட மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்குத்தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது. அது திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லப்பட்டாலும் கூட எதிர்காலத்தில் தவேக வளர்ச்சி அடைய இது மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும் என்றே சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுகவிடமிருந்து 4லிருந்து 6% வாக்குகள், அதிமுகவிடமிருந்து 3லிருந்து 5% வாக்குகள், நாம் தமிழர் கட்சியிடமிருந்து 4% வாக்குகள், இப்படி அனைத்தையும் கூட்டும் பொழுது இதுவே ஒரு 15% வாக்குகள் வருகிறது. மேலும் விஜய் என்பவருக்கென்று ஒரு தனித்த ஐகானிக் மாஸ் இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது தொகுதிக்கு 20க்கும் அதிகமான வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையினர்கள் விஜயை யாரும் ஆதரிக்கவில்லை என்று கூறி வருகிறார்கள். அதே சமயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு 6%, இஸ்லாமியர்களுக்கு 6% வாக்குகள் உள்ளது. இதில் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் பாதிக்கு பாதி விஜய்க்கு செல்லும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களுடைய வாக்குகளில் 1லிருந்து 1.5% வாக்கு பிரியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விசிக, பாமக போன்றவர்களினுடைய வாக்குகளையும் விஜய் பிரிப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.